இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பென்டனுக்கு எக்கச்சக்கமான வேரியன்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. பென்டன் கிளாசிக்ல இருந்து பென் டாமினஸ் வரைக்குமே அந்த வகையில டாப் 5 பெஸ்ட் பென்டன் வேரியன்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இது பவர்ஸ் அவரோட பர்சனாலிட்டி லுக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இது என்னோட ஃபேவரட் லிஸ்ட். இந்த லிஸ்ட் உங்களுக்கு மாறலாம், அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் போங்க உங்களோட லிஸ்ட்டை. ஏய் வாங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ள போவோம். 5th பிளேஸ்ல மேட்பென் லுக்கும் வந்து எனக்கு ரொம்பவே தான் பிடிக்கும். பார்க்க செம கூலாம் தான் இருப்பாரு. இவரோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை கைட் பண்றதுக்கு நமக்கு மேட்ச் ஆம்ட்ட இருந்திருக்க மாட்டாரு. இவரை யார் கைட் பண்ணியிருப்பாருன்னா வில் ஜெட்ஸும் மால்டர்னட்டும். இவங்க ரெண்டு பேரையும் பத்தி சொல்றதுக்கு தேவையே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஈவில் பென் ஆம்த்த வளர்ந்துருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஊர் வந்து இவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் கீழே தான் தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மால்டர்னட்டுக்காக வந்து இவர் என்ன பண்ணுவாரு, இந்த மால்டர்னட்டோட பாகங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கும், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருப்பான். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈவிலான பெண் தான் மேட் பென்னு. இவன் மட்டும் நல்லா தான் வச்சுக்கோங்க, சமயம் தான் இருந்திருக்கும், என்ன பண்ணுறது கெட்டவன் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாமல் வில் கேட்ஸ் அப்புறம் மேல்ட்ரெண்ட் வந்து ரொம்ப வந்து நம்புவான். அவங்களுக்காக வந்து என்ன வேணா செய்யலாம் சொல்லிட்டு வந்து இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தேன் டேர்வார் நன்னுங்கிற எபிசோட வந்து நான் பார்த்துருப்பீங்க பென் டாமினஸில். அதில் பார்த்தப்ப செம்மையாக இருக்கானே, நல்லவனா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு. அதனால தான் இவனை வந்து 5th பிளேஸ்ல வந்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவனோட உலகம் பார்க்கறதுக்கு இந்த மேன் மேட்ச் படம்னா பார்த்துருப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து இருக்கும். லைக் இந்த போஸ்ட் அபோகலிப்ஸ் வேர்ல்டு மாதிரி இருக்கும். பார்க்க வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருப்பான். யாருக்கும் தான் தண்ணி கூட வந்து கொடுக்க மாட்டான். ரொம்ப ஒரு ஈவிலான பென் தான் இந்த மேட் பென். இவர் நல்லவர மட்டும் இருந்தாருன்னா டாப் 3 வந்து வச்சிருக்கலாம். என்ன பண்றது, கெட்டவனா போயிட்டானே, வெளியிடுங்கோ. 4th பிளேஸ்ல பென் 23. பென் 23 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல அவ்வளோக்கா வந்து பிடிக்கல, போக போக வந்து கொஞ்சம் பிடிச்சிச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியாது, உங்களுக்கும் அப்படி கூட வந்து இருக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் ஸ்டார்டிங்ல அவனை காமிக்கும் போது ரொம்ப ஒரு பணத்திமுறை பிடிச்ச கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது டைமென்ஷன் 23 பொறுத்த வரைக்கும் பென்னை கைட் பண்ணுறதுக்கு கிராம மேட்ச் வந்து கிடையாது. அதே சமயம் மேட் பென் மாதிரி ஒரு வில்கேட்ஸோ இல்லை மால்ட்ரன்ட்டும் தான் கைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவரே வந்து தான் தன்னைத்தானே வந்து வளர்ந்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஸை வந்து நல்லது செய்யறதுக்கு யூஸ் பண்றாரோ இல்லையோ பிரபலமாகிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஆள் தான் பென் 23. எந்த பக்கம் பார்த்தாலும் இவரோட கட் அவுட் வந்து போஸ்டர் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஃபேமஸான ஆள் தான் பென் 23. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஏலியன்ஸ்னாலே கெட்டவங்க தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராக்ஸ் சிச்சு நமக்கு ஆஸ்மத்தியம் தான் தொட்டி தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரைம் பண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பான் ஏலியன்ஸ் தான் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவனுக்கு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் வந்து காமிச்ச மாதிரி தான் தெரியல. இவன் வில்கேட்ஸும் வந்து இருந்திருக்க வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன் நம்ம ஆஸ்மத்தோட சண்டை போட்டு இருப்பான், எப்படி வில்கேட்ஸ்னு வந்திருப்பான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 23 ஏலியன்ஸ் கிட்ட வந்து அன்லாக் ஆயிருக்கும். அதனால தான் பேர் வந்து பென் 23 வந்து இருக்கும். நம்ம பிரைம் பென் ஆம்னிவர்ஸில் அன்லாக் பண்ண ஏலியன் ஃபார்ம்ஸ் தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வயசு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவனுக்கு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியிருப்பான். அப்புறம் இவன் ஆம்னிடச் லுக் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரோடோடைப் ஆம்னிடச் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ப்ளூ கலரும் தான் இருக்கும். என்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏலியன்ஸ்னா கெட்டவன் சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலும் பிரைம் பெனோட உதவினால வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து தெரிஞ்சிருப்பான், நல்லவன் தான் மாறி இருப்பான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரியல் ஹீரோ வந்து மாறி இருப்பான். பப்ளிசிட்டி தேடி அலைஞ்சிருக்க மாட்டான். இவரை நீங்க டைமென்ஷன் 23 நினைக்கிறேன் அந்த எபிசோட்ல வந்து பென் டாமினஸ் தான் முதல்ல பார்த்திருப்பீங்க. ஸ்மூத்தி கடை வந்து மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து பென் வந்து போயிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எபிசோட், டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. அப்புறம் 3rd பிளேஸ்ல பென் 10K. எல்லா பென் 10K சேர்த்து தான் சொல்றேன். எல்லா பென் 10Kயும் அதாவது கிளாசிக்லேருந்து நீங்கள் ஆம்னஸ் வரைக்கும் பார்த்தீங்க தெரியுமா, எல்லா பென் 10K சேர்த்து தான் சொல்கிறேன். 3rd பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென் 10K. அதாவது பார்த்தீங்கன்னா பென் 10K கிட்டத்தட்ட ஒரு 30-28 வயசில் சில பென் 10K வந்து 35 வயசு கிட்டே வந்து காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீரிஸை பொறுத்த வரைக்கும் பென்னோட அந்த ஃபியூச்சரை பார்க்கறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பென் 10K தான் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அது பார்க்குறது நல்லா இருக்கும். அதாவது ஒவ்வொரு தப்பு வந்து பென் 10K தான் திருந்தி அந்த பர்சனாலிட்டி தான் சேஞ்ச் பண்ணிட்டு சூப்பராக தான் காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கணும் நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பென் 10K கிளாசிக்ல கென்டென் சொல்லிட்டு ஒரு எபிசோட் வந்திருக்கும். அதுல ஒரு பென் 10K தான் காமிச்சிருப்பாங்க. அவர் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிக்கும், சூப்பரா வந்து இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அந்த பென் 10K வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அப்புறம் பயாமெட்ரிக்ஸ் வச்சிருக்கிற பென் 10K, அப்புறம் கிளாசிக்ல இன்னொரு பென் 10K வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். சுத்தமா பிடிக்காது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அல்டிமேட் ஏலியன்ல ஒரு பென் 10K தான் காமிச்சிருப்பாங்க. ரீகலபிலிட்டி ஆம்டிக்ஸ் வச்சிருக்கிற பென் 10K அதுவரை எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. அதுக்கான காரணம் அவர் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னாவே இருந்து யூஸ் பண்ணுவார். ஏலியனா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டாரு. அந்த ஒரு காரணத்தில் மட்டும் வந்து எனக்கு பிடிக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பென் 10K எல்லாருமே தான் பிடிக்கும். பென் ரீபூட்ல காமிச்ச பென் 10K சுத்தம் தான் பிடிக்காது. சோம்பேறியா தொப்பை வச்சு சுத்திட்டு இருப்பான். எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே விடுங்க, இப்போ அவன் எனக்கு நமக்கு எதுக்கு. அப்புறம் 2nd பிளேஸ்ல இந்த பென்னை நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு டிஸ்டாக கூட வந்து இருக்கலாம். நோ வாட்ச் பென். ஏன்னா நோ வாட்ச் பென் வந்து 2nd பிளேஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது நோ வாட்ச் பென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு பென் 10 ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க நமக்கு ஒரு ஆம்னிடிச் கிடைக்காதான்னு சொல்லிட்டு வந்து தினமும் வானத்தை பார்த்துக்கிட்டு எது ஷூட்டிங் ஸ்டார் போதா ஆம்னிடிச் வராதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பென் கட்டியும் வாட்ச் வந்து கிடையாது, அதாவது ஆம்னிடிச் வந்து கிடையாது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டே வாட்ச் கிடையாது, அவன்கிட்ட வாட்ச் கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் எல்லாருமே வந்து ஆம்னிடிச் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட மட்டும் தான் ஆம்னிடிச் இருக்காது. அதுக்கான இயக்கம் அது கிடைச்சா நல்லா
இருக்குமே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதாவது அவர் பார்க்கும்போது நம்மள மாதிரி அவங்க ஒருத்தன் சிக்கிட்டான், நம்ம கிட்டையும் வாட்ச் இல்லை அவன்கிட்டையும் வாட்ச் இல்லை, ஆனால் சுற்றி ரவுண்ட் வந்து ஆம்லேட் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான கேரக்டர் வந்து இருந்தனாலே இந்த நோ வாட்ச் பென் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து பிடிக்கும். நீங்களும் வேணா 2 எபிசோட் வந்து ரீவாச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அப்புறம் கட்டக்கடைசியாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம பிரைம் பென் தான். பிரைம் பெண்ணை யாராலையும் வந்து அடிச்சிக்க முடியாது. கிளாசிக்லேருந்து ஆம்னஸ் வரைக்கும் சூப்பரான கேரக்டராக இருக்கும் தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போக முடியுமோ அது சூப்பராக தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே தான் சூப்பராக இருக்கும். அதாவது பெண்ணை தவிர்த்து வேற யாராலையும் அந்த ஆம்லெட்ஸ் வந்து கரெக்டான வகையில் வந்து பயன்படுத்திக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பக்கம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன் நம்ம ஆஸ்மத்தால கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத் என்ன நமக்கு மேட்சால கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லெட்ஸை இந்த அளவுக்கு கரெக்டான வேலை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியாது. சில பல இடத்துல சின்ன பிள்ளைத்தனமான வேலையை வந்து பென் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் நமக்கு நம்ம மேட்சும் சரி ஆஸ்பத்தும் சரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்ணை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க நினைச்சதோடய இந்த ஆம்லெட்ஸ் யூஸ் பண்ணி பென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸுக்கு பல நல்லது வந்து பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட இந்த அழிஞ்சு போன யூனிவர்ஸ் தான் திரும்ப வந்து கொண்டு வந்திருப்பான். மல்டிவர்ஸ் வர தடுத்திருப்பான், மல்டிவர்ஸ் வராம வந்து நிறுத்திருப்பான், ஹைபிரிட் வாரம் தான் தடுத்திருப்பான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வச்சுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஆம்லெட்ஸ் யூஸ் பண்ணி பென் வந்து பார்த்தீங்கன்னா பல நல்லது வந்து பண்ணியிருக்கான். இருந்தாலும் ஆம்லெட்ஸ் யூஸ் பண்ணி சில பல விளையாட்டுத்தனமான வேலையும் தான் பார்த்திருப்பான். தான் ஒரு ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டியும் தான் தேடி லைட்டாக பார்க்குற மாதிரி தான் போயிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அவனோட ரோட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கார்ட்டூன் சீரிஸ் வந்து பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டெப்த்தான கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கு சூப்பரான கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் பேருக்கும் வேற லெவலில் நம்ம நடந்திருக்கும். ஓகே மக்களே, இதுதான் என்னோட லிஸ்ட். இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு உங்க பென் 10 ஃபேன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம அவங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண கொஞ்சம் மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் கீழே வந்து ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கி விட்டீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு தான் கன்ஜெஷன்ல வீடியோ வந்து போகும். அப்புறம் இந்த வீடியோல உங்களை தேடி நோட்டிஃபிகேஷன் வரும்னு வச்சுக்கோங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி திரும்ப மக்களே அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை தேடி வந்து வரும். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாய். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.